வணக்கம் நண்பர்களே. நான் உங்களோடு ரஞ்சித். இன்னைக்கு இந்த ஆடியோவில் நான் உங்களிடம் பகிரப் போவது குண்டலினி சக்தி பற்றிய அடிப்படை உண்மைகள். நான் சொல்லப் போகிறதும் நான் விளக்கப் போகிறதும் எனது சொந்த அனுபவம், எனது சொந்த வெளிப்பாடு, நான் எதிர்கொண்ட உண்மைகள், நான் பயணம் செய்த ஆன்மீக பாதை, அதிலிருந்து வந்த வார்த்தைகள். இது சுத்தமாக தியரி மட்டும். பிராக்டிக்கல் செய்யக்கூடாது. குண்டலினியை விழிப்பது என்பது வேடிக்கை இல்லை. நேர்மையான ஒரு குருவின் அழகான வழிகாட்டுதலுடன் மட்டும் அதை அனுபவிக்க வேண்டும். 1. குண்டலினி என்றால் என்ன? நம்முடைய முதுகெலும்பின் அடிப்பகுதியான மூலாதார சக்ரா பகுதியிலே ஒரு தூங்கி கிடக்கும் உயிர் சக்தி இருக்கிறது. அதையே குண்டலினி சக்தி என்று சொல்றாங்க. சிலர் அதை பாம்பு போன்ற சக்தி என்று சொல்வார்கள். அது உண்மையில் பாம்பு இல்லை. அது குரூந்து கிடக்கும் உயிர் ஆற்றல். இந்த ஆற்றல் எழும்பும்போது அது நம்முடைய முதுகெலும்பு வழியாக சுஷும்னா நாடி வழியாக மேலே சென்று ஒவ்வொரு சக்ராக்களையும் திறந்து விழிக்கச் செய்யும். குண்டலினி விழிப்பு உடம்புக்கே மாற்றமில்லை, மனதுக்கும் உணர்வுகளுக்கும் உயிருக்கும் விழிப்புணர்வுக்கும் மொத்தமாய் மாற்றம். 2. குண்டலினி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பலர் குண்டலினி அப்படின்னா அரக்க சக்தி, பயம் கொள்ள வேண்டிய ஒன்று, இதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகத்தில் குண்டலினி என்பது உள்ளுடைய உயிரின் ஒளி. அது தப்பாக எழும்பினால் பிரச்சனை ஏற்படும். சரியான வழிகாட்டுதலுடன் எழுந்தால் அது ஆசீர்வாதம். என் அனுபவத்தில் குண்டலினி பற்றி பயமாவே வேண்டாம். ஆனால் அதை விளையாட்டாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3. ஏன் குண்டலினி முக்கியம்? நம் உடலிலே உள்ள முழு சக்திகளையும் முழு விழிப்புணர்வையும் ஒரே திசையில் திருப்பி நம்மை ஒரு பெரிய உண்மைக்கு அழைத்துச் செல்லும். குண்டலினி விழுந்தா மனம் அமைதி அடையும், சிந்தனை தெளிவாகும், உடல் லேசாகும், மூச்சு ஆழமாகும், பயம் குறையும், உள் சக்தி பெருகும், ஆன்மீக உண்மை தெரியும். இது ஒரு சக்ரா திறப்பு மட்டுமல்ல, இது உள்ளே ஒரு புதிய பிறப்பு. 4 அநாகத சக்ரா, ஹார்ட் சாக்ரா, இதயம், அன்பு, கருணை, மன்னிப்பு, மனிதனுக்கு மிகப்பெரிய சக்ரா. 5 விசுத்தி சக்ரா, த்ரோட் சக்ரா, சொன்னால் நடக்கும்னு சொல்ற மந்திர சக்ரா, உண்மையை வெளிப்படுத்த உதவும். 6 ஆக்ஞேய சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா, உள்ளுணர்வு, அறிவு, ஆன்மீக காட்சி. இதுதான் திரைக்கு பின்னால் இருக்கிற உண்மையை காட்டும். 7 சஹஸ்ரார சக்ரா, கிரவுன் சக்ரா, ஆன்மீகத்தின் எல்லையை கடக்கச் செய்யும் பூங்கொத்து சக்ரா. அங்கதான் குண்டலினி பிரபஞ்ச சக்தி இணைகிறது. குண்டலினியை விழிக்க தேவையான முக்கிய 3 நிலை. குண்டலினி விழிப்பு ஒரு சாதாரண பயணம் இல்லை. அதுக்கு தேவை 1. உணர்ச்சி தூய்மை, கோபம் குறைய வேண்டும், பயம் குறைய வேண்டும், ஏக்கம் கட்டுப்பட வேண்டும். 2. மூச்சின் சேர்க்கை, பிரணயாமா, வாசி யோகா போன்றவை சரியான குருவிடம் கற்றால் மட்டுமே உள்ளே விழிப்புணர்வு மேலே வரும். 3. மனதின் ஒருமை, தியானத்தில் மனம் நிலை கொள்ளும்போது சக்ரா ஒரு பின் ஒன்றாக திறக்கும். உண்மையான அனுபவம். உண்மையாக குண்டலினி சிறிது கூட எழுந்தாலே சில மாற்றங்கள் வரும். முதுகெலும்பில் லேசான சூடு, மூச்சு ஆழமாக மாறுதல், மனதில் தெளிவு, இதயத்தில் அமைதி, உடலில் மின்சாரம் ஓடுவது போல உணர்வு, கண்களில் லேசான பிரகாசம், சின்ன சின்ன ஆனந்த அலைகள். இவை டேஞ்சரஸ் ஃபீலிங்ஸ் இல்லை, இது உடலின் உள் மாற்றம். ஆனால் இதெல்லாம் குருவின் கண்காணிப்பில்லாம செய்யக்கூடாது. குண்டலினிக்கு பொருத்தமான உணவு, பேசிக் ஃபுட். குண்டலினி பாதையில் ஃபுட் மிகவும் முக்கியம். என் அனுபவத்தில் லேசான உணவு, குறைந்த உப்பு, குறைந்த எண்ணெய், மாமிசம், மதுபானம், புகை, அவாய்ட் அதிக நீர், அதிக ஃப்ரூட்ஸ். குண்டலினி உடலில் சும்மா ஏழ மாட்டேங்குது. உணவு தூய்மையாய் இருந்தா மூச்சு லேசா நடக்கும். அதனாலே உயிர் சக்தி மேலே செல்கிறது. வை வி நீட் அ மாஸ்டர், குரு. இது நான் மனசார சொல்லுறேன். நான் அனுபவிச்சது. குரு இல்லாம குண்டலினி செய்யக்கூடாது. எதற்காக? உடல் மனம் திசை மாறலாம், எரிச்சல், கோபம், ஆங்ஸைட்டி வரலாம், மனக்குழப்பம் வரலாம். குரு என்றால் உங்கள் சக்தி எங்கு இருக்கிறது, எப்படி செல்கிறது, எந்த சாக்ரா ஓபன் ஆகுது, எது ப்ளொக் ஆகுது, இவைகளை எல்லாம் தெரிஞ்சிருப்பார். அதனாலே ஆன்மீகத்திலே குரு என்பது ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு கட்டாயம். குண்டலினி கிடைச்சவங்க அப்போனா அவர்கள் பேச மாட்டாங்க, அவர்கள் காட்ட மாட்டாங்க, அவர்கள் தங்களை விளம்பரம் செய்ய மாட்டாங்க. அவர்கள் கால்ம், அமைதி, சாதுவான மனசு,
குண்டலினி உள்ள விழுந்தா ஒரு மனிதன் பேசுற வார்த்தை கூட அமைதியாக இருக்கும். முடிவாக, எனது சொந்த வெளிப்பாடு, நான் சொன்னவை எல்லாம் எனது சொந்த அனுபவம். எனது சொந்த எக்ஸ்பிரஷன். நான் யாரையும் பிரமிக்க வைக்க சொல்லவில்லை. நான் படித்த புத்தகத்தை ரிப்பீட் செய்யவில்லை. நான் பயணம் செய்த பாதையில் கண்ட உண்மைகளை உங்களோடே பகிர்ந்தேன். நீங்கள் விரும்பினாலே இந்த பயணம் தொடரும். உங்கள் ஆதரவு இருந்தா நான் இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறேன். நன்றி நண்பர்களே. அன்புடன் ரஞ்சித்.